வடமான கடலோடிகள் அமைப்பின் பேச்சாளரும் இணைப்பாளருமாகிய காத்தலிக்க அண்ணாமலை கதைக்கிறேன். இந்த இன்றைய நிலவரம், இந்த எங்களுடைய ஜனாதிபதி இந்தியாவுக்கு பேச்சுவார்த்தைக்காக போயிருக்கிறார். ஒரு நல்ல விஷயம் பேசியது எல்லாம் அதை சரியாக செய்ய வேணுமென்றதான் நாங்கள் இதில் சொல்ல வேண்டிய இருக்குது. இதில் பேசி தீர்ப்பம் இல்லாட்டா காலத்தை எடுத்து பேசுவோம்ன்றது எல்லாத்தையும் தள்ளி வச்சுருக்கணும். ஏனென்றால் இவ்வளவு காலமும் 72 வருஷமாக பேசித்தான் போய்கொண்டிருக்குது. யுத்தம் முடிஞ்ச காலத்துக்கு பிறகும் பேசித்தான் போய்கொண்டிருந்தது. காலத்தை கடத்துறது, பேசுறதுக்கு இனி இடமில்லை. எங்களுக்கு பிரச்சனை என்னென்றால் எங்களுடைய எல்லை தானே, என்னதுக்கு பேச இருக்குதுல? எங்களுடைய எல்லையே நாங்கள் எங்களுடைய எல்லைக்குள்ளே வர வேண்டாம்னு சொல்றதுக்கு இதில் என்ன பேசுறதுக்கு இருக்கு? பேசி தீர்ப்போம்ன்றதை விட்டுருவோணும். எங்களுடைய எல்லைன்றதை மட்டும் நினைக்கணும், அதுதான் முக்கியம். இதில் பேசி தீர்க்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. மீனவர் பிரச்சனைன்றது காலகாலமாக ஏற்கனவே இருந்த கடத்தொழில் அமைச்சரும் சரி எல்லாருமே பேசி தீர்ப்போம் காலத்தை கடத்தி இப்பவும் அதே வேலையை தான் நீங்க செய்ய போறீங்க. பேசி தீர்ப்போம் காலத்தை கடத்துறது, அதுக்கு போகக்கூடாது. ஒரு காலம் பேசி தீர்க்கிறதுக்கு இடமே இல்லை, பேச்சுக்கே எலி இடம் இல்லை. எங்களுடைய இல்லை, அந்த எல்லையை நீங்கள் சரியாக பேணிவிட்டால் பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை. மீனவர் எங்கட வளத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். எங்கட நாடு எங்கள வளம், மற்ற நாட்டோட போய் நாங்கள் பேசணும். ரெண்டு நாடும் அதே நாட்டுக்குள்ளே நாங்கள் போய் மீன் பிடிக்கிறது, எங்கட நாட்டுக்கு அவன் மீன் பிடிக்கிறா பேசலாம். நாங்களும் உங்களோட இடத்துல மீன் பிடிக்கிறோம், நீங்களும் எங்களோட இடத்துல மீன் பிடிங்கொண்டு பேசுறதுக்கு இதில் பேசுறதுக்கு என்ன கிடக்கு? எங்கட எல்லைக்குள்ள வராது என்று சொல்றதுக்கும் பேச கிடக்கு. அப்போ ஒரு தோட்டத்தை உருவாக்கி போட்டு காணிக்குள்ள அங்கால இருக்கிறவன் தேங்காய் பிடிக்க முடியும், இங்கால அவன் தேங்காய் பிடுங்குறான்னா பேசுவோம் சொல்றது, வேலி போடுறதுக்கு இல்லை. முதல் யோசிக்க வேண்டியது இல்லையே. எங்கட நாட்டு கடற்படை உடனடியாக அதுக்கு செய்ய வேணும். இல்லை, அதே நாட்டிலே கடற்படை இருக்குத்தானே, அதை பிடிக்க சொல்லுங்க. அதே நாட்டு படகு எல்லாத்தையும் அதையே பிடிக்க சொல்லுங்க, அதுதான் முக்கியம். அதே எல்லையா கிடந்தா அதே பிடிச்சால் தாங்களே சிறை வைக்கலாமே. நாங்கள் இங்கே சிறை வைக்க வேண்டிய அவசியம் இல்லையே. படகுகளை எடுத்து கொடுங்க, மயிலிட்டியில ஹாபரண்டு பேர்ல குப்பையா குவிச்சு விட்டுருக்காங்க, ஒன்றுமே செய்யலாம். இங்கே இருக்கிற தொழிலாளி கூட தொழில் செய்ய முடியாத நிலையில இருக்கிறோம். ஏன் இதை கொண்டு இங்கால வாரதால தானே. இனி வரக்கூடாது, பேச்சுவார்த்தை போகக்கூடாது. எங்களே இல்லை, இந்த எல்லைக்கு இந்தியால வந்தால் தண்டனை தான். அது யாரா இருந்தாலும் கடும் தண்டனையா இருக்கணும். மியான்மருக்கு அங்கால போறவனுக்கு அங்க சிங்கள ஒரு ரோலருக்கு எங்கட ரோலர்ல எங்கட மீன்பிடி பல நாள் காலத்துக்கு கடூரிய சிறை தண்டனை, எல்லை காண்டினது கடூரிய சிறை தண்டனை. எங்கட எல்லைக்குள்ள மீன் பிடிச்சதுக்கு 5 லட்சம் ஒரு ஆளுக்கு அபராதம். ஒரு மீனா படம் பிடிபட்டு போய் இருக்குது. யோசிச்சு பாருங்க, அந்த நாடு என்னத்துக்காக அதை செய்தது? எந்த நாட்டுக்குள்ள வராது, எந்த வளத்தை தொடாது என்று சொல்லுது. அப்ப பேர் என்ன நாங்க பேசி தீர்ப்போம் என்றது. நாட்டில் எவ்வளவு கோழி பண்ண போடலாம் ஐயா, போட்டாலே முட்டை எல்லாருக்கும் கொடுக்கலாமே, நல்ல சத்துணவு கொடுக்கலாமே, சத்துள்ள நாட்டுக்கோழி விற்பனை செய்யலாமே. ஏன் இந்த முதலைக்கு போடுற என்ன இந்த பாய்லர் கோழியை கொண்டு மனுஷனுக்கு போடணும்? இந்த சீனாவில் முதலைக்கு டிப் பண்றான், இந்த கோழியை வச்சு முதலை வளர்க்கிறான், முதலைக்கு டிப் பண்றான். அதையும் பார்த்துக்கொண்டு இதையும் பார்த்தா மனிதனுக்கு முதலை சாப்பாடு எங்களுக்கு போடுற மாதிரி தான் தெரியுது எனக்கு பார்க்க. இதெல்லாம் ஏன்? சத்துணவுண்டா சத்துணவை கொடுக்கணும். நாங்கள் ஊர்கோழி வளர்க்கலாம் எல்லார்டையும். அப்ப இந்த யுத்தம் நடந்த காலத்துல நீங்களே பாருங்க, இந்த 30 வருஷத்துல 10 ரூபாய்க்கு முட்டை தின்றாங்க. அத்தனை பேர்டையும் ஊர்கோழி தான் இருந்தது. என்னென்று வந்தது? பொறுமையத்தை உருவாக்கி, கட்டமைப்பை உருவாக்கி, நீங்கள் தடுத்த போதிலும் முட்டை தேவையானது வந்தது. எப்படி வந்தது எங்கள்கிட்ட முட்டை? நீங்கள் ஏன் சும்மா கூட்டம் கூடுறோம், நாடாளுமன்றத்தில் போய் தேவையில்லாம கதைக்கிறோம்? எங்கட நாட்டை எப்படி பலப்படுத்தணும்ன்றது தெரியாட்டா வாங்கோ, சொல்லித்தரலாம். எங்கெங்க என்ன செய்யலாம்? முழு நேரம் இந்த தண்ணி எல்லாம் அடைச்சி வச்சு எங்களை தேக்கினால் 365 நாள் விவசாயம் செய்திருக்கலாம். மற்றது ஓட வேண்டிய இடத்துல தண்ணியால ஓட விடாம அடைக்கிறதால இந்த நிவாரணம் கொடுக்க வேண்டி வருது. வெள்ளப்பெருக்கு இந்த தண்ணி எல்லாத்தையும் சுற்றி ஓட விட்டு இருந்தா ஒரு இடம் தண்ணி தேங்கி இருக்காது. இந்த நாட்டில் தண்ணி தேங்குறதுக்கு காரணம் என்னன்றதை யோசிங்க. முதல் போய் நின்று கொண்டு இந்த என்ன ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கூத்தடிக்க ஆயிருக்கும். எங்க காசு தாங்கோ, நிதியை சேகரிப்போம், நிதியை என்ன செய்யலாம்?
நீங்க வாகனங்களுக்கு உங்களுக்கு என்ன இந்த நிதிகளை பிரித்து மக்களுக்கு போவா, நீங்க ஒரு நிதியும் எடுக்க வேண்டாம். எங்கட நாட்டின் வளத்தை எப்படி பெருக்கலாம், 17 தொழிற்சாலைகள் உருவாக்குங்கோ, மீனெல்லாம் ஏற்றுமதி ஆகும். இன்றைக்கு டொலர்ஸ் தான் எங்கள்கிட்ட வரும். பண்ணைகள் எல்லாத்தையும் நிப்பாட்டுங்கோ, கடல்ல பிடிக்க விடுங்கோ, அட்டை பண்ணையை வையாதேங்கோ. அது சீனாக்காரன் தானா உருவாக்கினது. எங்களை அந்த சைவருக்கு கொண்டு வச்சு அவன் இன்றைக்கு எங்கள்கிட்ட இருந்து எங்களை ஒரு கொத்தடிமை ஆக்கி அந்த வேலை வாங்குறான். அதெல்லாம் யோசிங்கோ. இந்த கணக்க இது இப்படி கதைக்க போனால் இது சாதாரணமாக செய்தியாக இருக்காது, மிகப்பெரும் 3 வருஷத்தில் படமாக தான் மாறும். அனுராகுமார திசாநாயக்கா மோடி இந்திய பிரதமரை சந்திக்கிற போது மனிதாபிமான ரீதியில் அனுபவம் என்று தான் தெரிவித்திருக்கின்றார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மனிதாபிமான முறையில் அனுபவம்ன்றது ஒரு என்ன சொல்றது, ஒரு யுத்தத்தில் இருந்து மீண்டு வந்த சனத்துக்கு மனிதாபிமான முறையில் நாங்கள் மானியம் கொடுப்போம்னு சொல்றது. அது மனிதாபிமான இப்போ வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டார்களுக்கு மனிதாபிமான முறையில் நாங்கள் உதவி செய்வோம் என்று சொல்றது. அதை மனிதாபிமானம்ன்றது அதுக்கு தான் கிடக்கு. இது எங்கிட்ட எல்லையை தாண்டி வரவனுக்கும் இதுக்கும் மனிதாபிமானத்துக்கும் என்ன சம்பந்தம் ஐயா? ஜனாதிபதியே அவர் மனிதாபிமான முறையில் பேசி தீர்ப்போம் அல்லாட்டா மனிதாபிமானம்ன்றது இதுக்கு ஒரு துளி கூட வரையிடாது. வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவனுக்கு மனிதாபிமானம் இருக்கு, யுத்தத்தில் பாதிக்கப்பட்டவனுக்கு மனிதாபிமானம் இருக்கு. அதுவெல்லாம் பாதிக்கப்பட்ட நிலையில எங்களுக்கு அவங்கெல்லாம் மனிதாபிமான முறையில் கிட்டவும் பெறக்கூடாது. நாங்கள் போய் சொல்லக்கூடாது நீங்க மனிதாபிமான முறையில் நாங்கள் பேசுவோம். நாங்கள் பாதிக்கப்பட்டுறாங்க. ஒரு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவன்கிட்ட போய் சொல்றது, அவன் எழுப்பி சொல்றது மனிதாபிமான முறையில் உங்களோட நாங்கள் பேச போற மாட்டேன். என்ன கதையை இது? இது எங்க இதெல்லாம் கற்றுக்கொண்டு வாரீங்க? எனக்கு ஒண்ணுமா விளங்க இல்லை. மனிதாபிமானம் பண்றது இங்க, எங்களுடைய எல்லையண்டா இங்க, அதுதான் முக்கியம். அதை யோசிக்காம சும்மா சொல்லிக் கொண்டு இருக்கிறது நாங்கள் மனிதாபிமானம். இது மனிதாபிமான முறையில் பேசுறோம்னா அப்ப இந்த 5 வருஷ ஜனாதிபதியின் காலமும் பேசப்பட போகுதுன்றது எங்களுக்கு கருத்துள்ளாளருக்கு விளங்கிடுச்சு. இனி எங்களுக்கு நன்மை கிடையாதுன்றது தெரிய வந்துடுது. எங்கட வளம் எங்களுக்கு அதான் நாங்கள் இன்றைக்கு ஜனாதிபதிக்கும் இந்த இதை எங்களோட நாட்டு ஜனாதிபதிக்கும் இந்த வேண்டுகோளை விடுற என்ன காரணம் சொன்னா, எங்கள நாட்டு வளத்தை நாங்கள் பெருக்க வேணும், எங்கள நாட்டு வளத்தை எப்படி நாங்கள் மேலே கொண்டு போகணும்ன்ற மட்டும் யோசிச்சா எங்கள நாடு நிவாரணம், பிச்சை, பக்கத்து நாடு பிச்சை போடுறது, வேற ஒரு நாடு எங்களுக்கு பிச்சை போடுறது, இது எதுவுமே இருக்காது. நாங்கள் பிச்சை எடுக்கிறவர்கள் அல்ல, எங்கள வளம் எங்கள. அப்படி இருந்தால் நாங்கள் எங்கேயோ போயிடும், வெளிநாட்டுக்கு நாங்கள் காசு கொடுக்கலாம். இது எங்கள வளம். இந்த வளத்துக்களை பேண விடுங்க. உங்களுக்கு தெரியாட்டா எங்ககிட்ட வந்து கேளுங்க, நாங்க சொல்றோம் இந்த வளத்தை எப்படி பெருக்கலாம்ன்றத சொல்றோம். நாங்க படிக்காட்டாலும் எங்களோட நாட்டின் வளம் எப்படி இருக்குன்றத மட்டும் சொல்லுவோம். அது கூட்டங்கள் கூடி எல்லாம் கிடைக்கிறாங்களே ஒன்றுமா விளங்க இல்லை. அது சரி, இப்ப இருந்த அரசாங்கங்களும் ஒரு முட்டை உற்பத்தி செய்யாத அரசாங்கத்துக்கு நாங்க போய் இப்ப முட்டை கூட இறக்குமதி வார நாட்டுக்கு இருக்கிறோம்டா, நாங்கள் எங்க இருக்கிறோம்ன்றத மட்டும் யோசிக்கணும். எங்களோட வளம் எங்க போகட்டுது, நாங்க என்ன செய்யறோம், எவ்வளவு கிடக்கப்பா. நாங்கள் எங்கள்கிட்ட நீங்க சாதாரண நிவாரணம் என்ற இதுல மாவு, அரிசியம், பருப்பு கேவலம் கிட்ட நாடா எங்கட நாடு? அரிசிக்கும் மாவுக்கும் சீனிக்கும் எங்கிற நாடா இது? பொன் விளையும் பூமியப்பா இது. இதை முதல் யோசிங்க. இது பொண்ணுக்கே இருக்கிற நாங்கள் நாட்டு காசுக்கையும் பொண்ணுக்கையும் இருக்கிற நீங்கள் எல்லாத்தையும் நாசமாக்கி வச்சுட்டு அதுக்கு மேல குப்பை மட்டில் என்று கதைத்து கொண்டிருக்கிறீர்கள். இப்ப எல்லாம் உடனடியாக செய்ய வேண்டிய வேலை, எங்கட நாடு எப்படி வளம் பெற வேணும், எங்க இருந்து இது துவக்க வேணும்ன்றதை யோசிங்க. நன்றி, வணக்கம்.